இங்க ஒரு கற்கால காட்டுவாசி குடும்பம் ஒண்ணு காஞ்சி போன பாலைவனத்துல சோறு தண்ணி இல்லாம டுமாரோ அப்படின்ற ஒரு இடத்த தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ வழியில ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வேக வேகமா வந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வெப்பனெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்கும்போது அப்புறம் கடைசியா பார்த்தா அது இவங்க குடும்ப தலைவன். அவர் ஏதோ இவங்க கிட்ட சொல்றதுக்காக அவசர அவசரமா ஓடி வந்திருப்பார் போல. அதுக்குள்ள இவங்க எல்லாருமே அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அப்படி போட்டு தள்ளிட்டு சாரிங்க நாங்க ஏதோ ஒரு பிரெடேட்டர்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா நினைச்சீங்க, எவ்வளவு நாளுமா உனக்கு இந்த கோவம், சரி வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட்டு போய் காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா வழியில ஒரு பெரிய செவுரு. இவ்வளவு பெரிய செவுத்தை இவங்க இதுக்கு முன்னாடி லைஃப்ல பார்த்ததே இல்ல. இத பார்த்துட்டு இவங்க இதுதான் இந்த உலகத்தோட முடிவா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவர் அந்த வாளை ஓபன் பண்ணிட்டு இது ஒண்ணும் முடிவில்ல, இதுதான் தொடக்கம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அந்த வாளுக்கு அந்த பக்கம் அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் கலர் கலரா பழங்களாவே இருக்கு. இத பார்த்தவங்க இவ்வளவு நாளா சோறு தண்ணி இல்லாம காஞ்சி போயிருந்தாங்களா, போய் பூந்து வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க அங்க இருக்க பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு கடைசியா இவங்க மெனுல ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. சோ அதை சாப்பிடுறதுக்காக இவங்க பறிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அங்க யாரோ ட்ராப் வந்து செட் பண்ணிருக்காங்க போல. அந்த ட்ராப்ல நல்லா வசமா மாட்டிக்கிறாங்க. அப்போ அங்க இந்த காட்டுவாசி ஷீல்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கப்பிள்ஸ் வராங்க. அப்படி வந்தவங்க இவங்கள பார்த்துட்டு இவங்க மனுஷங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவுத்து விட்டுறாங்க. அப்படி அவுத்து விட்டு சாரிங்க நாங்க அனிமல்ஸ்க்காக வச்ச ட்ராப், அதுல நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படி அங்க போய் பார்த்தா இந்த அவதார் படத்துல வர மாதிரி அவ்வளவு பெரிய மரம், இந்த மரத்துல அங்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடுங்களா இருக்கு. இத பார்த்துட்டு எல்லாரும் வாயை பொளந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மேல போறதுக்காக லிஃப்ட் எல்லாம் வேற வச்சிருக்கானுங்க. சோ அந்த லிஃப்ட்ல ஏறிக்கிட்டு எல்லாரும் மேல போக அப்படி மேல போய் பார்த்தா அந்த வீடு வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கு. இந்த காட்டுவாசி ஃபேமிலிக்கோ வீடு அப்படின்னாலே என்னன்னே தெரியாது. ஏன்னா இவங்க ஒரு குகையில வாழ்றவங்க. இவங்க எல்லாருமே இந்த வீட்டை ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு பையன் அங்க இருக்க ஒரு விண்டோவை பார்த்துட்டு, ஆமா என்னங்க இது, நம்ம எல்லாரும் உள்ளதானே இருக்கோம், அப்புறம் எப்படி வெளியில இருக்க விஷயம் எல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இத கேட்டவங்க என்ன இவன் விண்டோவே இப்பதான் பாக்குறானா, ஆமாப்பா இததான் நாங்க விண்டோன்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் விண்டோ அப்படின்றான். அது இல்லாம அந்த ஃபேமிலியில இருக்க ரெண்டு லேடிஸ் வந்துட்டு அங்க இருக்க ஒரு மிரரை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அது எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க அது ஜஸ்ட் உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தாங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அமைதியாறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு டே ஃபுல்லா இவங்களோட வீட்டை சுத்தி காட்டிட்டு அன்னைக்கு நைட்டு சரி வாங்க தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த ஃபேமிலியும் அதே இடத்துல பாயை விரிச்சு படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க படுங்க அப்படின்னா இங்கே படுக்கிறதா, இங்க எல்லாருக்கும் தனித்தனியா ரூம்ஸ் இருக்கு, பிரைவேட்டா இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல தங்க வைக்கிறாங்க.